ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினி ஃபேன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து வா வாத்தியார் அந்த படத்தோடைய ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். வா வாத்தியார் நம்ம கார்த்தி அவருடைய படம். கீர்த்தி செட்டி ஃபீமேல் லீட் பண்ணுறாங்க. நலன் குமாரசாமி அவர் தான் டைரக்டர். ஸோ அவருடைய மூணாவது படம் சூதுகவும் காதலும் கடந்து போகும், அப்புறம் வா வாத்தியார். ஸோ ஒரு படத்துக்குமே அவர் நிறைய டைம் எடுத்து, ஸோ ரொம்ப கேப்புக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. காதலும் கடந்து போகும் ஐ திங்க் 2016 சம்திங் அந்த மாதிரி நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் பக்கம் ஆகுது அடுத்த படம் அவர் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கிரிப்ட் மேலே அவர் எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருப்பார் அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு ஸ்கிரிப்டாக நல்ல ஒரு படமாக வந்து அமையுன்றதில் ஒரு நம்பிக்கை இருக்குது. கார்த்தி சாருக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும். ஸோ இந்த படத்தை பற்றி பேசும்போது வந்து நான் டீசரில் சொல்லியிருப்பேன், டீசர் ரியாக்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் என்னென்னா இந்த போஸ்டர்ஸே வந்து செம்ம யூனிக்காக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எல்லா 80s வின்டேஜ் ஆக்டர்ஸோடைய லுக்கு லைக்கெல்லாம் வச்சுட்டு அவங்கள பேக்ரவுண்டில் நிறுத்தி வச்சுட்டு கார்த்தி சாரை ஃப்ரண்ட்டில் அந்த போலீஸ் கிட்டப்பில். ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்டரும் வந்து பார்க்க ரொம்ப யூனிக்காக ஸ்பெசிஃபிக்காக அந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்தது. ஸோ அந்த போஸ்டருங்கிறது தான் என்னுடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த படத்துக்குன்னு சொல்லப்போனால். அப்புறம் டீசர் வரும்போது அது ஒரு மாதிரி கார்த்தி சாருக்கான அந்த வைப்பு பெப்பி அந்த மெட்டீரியலில் இருந்தது. ஸோ அதனால் நல்ல ஒரு காமெடி அந்த மாதிரி ஜானராக இருக்கும்னு நான் நினச்சேன். ஸோ இப்போது ட்ரைலர் பார்த்துட்டு வந்துடுவோம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன். அவரோட பிஜிஎம் வந்து ரொம்ப பெக்யூலராக இருந்தது இந்த படத்துக்கு. ஸோ ட்ரைலரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுவோமா, வாங்க. சோறு தான் திங்கிறியா, வேற ஏதாவது திங்கிறியா? அரசியல் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? கொஞ்சம் அவன் தப்பு பண்ற பையன் இல்லை சார், அவன் வேற அம்சம். எங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டிய வருமானத்தையே ரோந்துன்ற பேர்ல அப்படியே அழுட்டு போயிடுறாப்ல சார். அந்த ஷாட் வேற மரியாதை வரணும் ஒருக்காக சஃபாரி எடுத்து தச்சிருக்கேன். அந்த பாட்டியா? இந்த அதிகாரிகளே இப்படித்தான் முதல்ல சொல்ல வேண்டியதை கடைசியில் சொல்லுவானுங்க, கடைசியில் சொல்ல வேண்டியதை முதல்ல சொல்லுவானுங்க. நைட் நிறைய எப்படி அழகாக வச்சுறீங்க? எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ எம் எஜுகேட்டட், பண்பானவன், நான் ரசிப்பேன். எல்லாருமே எதிர்பார்க்க முடியுமா? ஜாலி டு மீட். ஜாலியா? யா. ஓகே, கை கொடு. வெடிக்க போறியா நீ? உனக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். இனி என்ன நடந்தாலும் நான் பொறுப்பில்லை. காப்பாத்துங்க. ரொம்ப யூனிக்காக இருக்கும் கலர் பேட்டர்ன் இதெல்லாம். வாவாத்தியார் என்னடா பண்ணீங்க? ஓகே, இப்போ வர ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது படம். ஸோ இதை பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் சொல்லணும்னு தோணுது. பக்கா ட்ரிபியூட் டு எம்ஜிஆர் சார், எம்ஜி ராமச்சந்திரன். அவருடைய ஒரு பிளெஸ்ஸிங்கோடு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த படம். ஸோ அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக அப்படி இருக்குன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த புரட்சி தலைவர் அவருடைய ரசிகர்கள் ஸோ ஆர்ப்பரிக்க போகிறாங்க இந்த படம் பார்க்கும்போது தேட்டரில். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நிறைய அந்த மாதிரி அந்த விண்டேஜ் ஷார்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது
கார்த்தி சாரை தவிர வேறு யாராலுமே இந்த மாதிரியான படங்கள் பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவருக்கு அந்த சகுனி, ஸோ அலெக்ஸ் பாண்டியன் இந்த மாதிரியான ஜானர் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. அதில் வந்து மிஸ் ஆனது நான் யோசிச்சது ஜப்பான் அந்த படமாக தான் மிஸ் ஆச்சு. அவருடைய அந்த காமெடி கலந்த அந்த ரோலுக்கு ஜப்பான் மட்டும் என்னவோ வந்து லைட்டாக அவுட் ஆஃப் த ஃப்ரேம் போயிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதில் அந்த ஸ்க்ரீன் பிளேவாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை, எனக்குமே செட் ஆகலை படம், அதனால தான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்கு இந்த மாதிரியான ஜானர் வந்து செம்மையாக கை கொடுக்கும். அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த வாத்தியார் அந்த படத்து மேலே. ஸோ மற்றபடி இந்த சினிமோட்டோகிராஃபி அந்த கலர் பேட்டர்ன்லாம் சூப்பராக இருந்தது. அதுவும் அவர் டக்குன்னு இப்படி இழுக்கும்போது கிஸ் அடிக்கிறதெல்லாம் அந்த கேமரா ஆங்கிளாகவே மூமெண்ட்டாக பார்க்க சூப்பராக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. அது நல்லா பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது. ஸோ மெயின்லி சொல்லணுன்னா கலர் கிரேடிங் தாங்க ஒரு செம்மையாக இருந்தது. ராஜ்கிரண் சார் வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் நிற்கும்போது பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வந்து ஒயிட்டில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நல்லா யோசித்து ஒரு பெக்யூலராக இருக்கணும் அப்படின்றது மாதிரி யோசிச்சு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ டைம் எடுத்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அதுக்கு தகுந்த நடிகர்களை எடுத்துகிட்டு வரும்போது அவங்க என்னதான் நடிகர்கள் வந்து ஒரு பக்கம் அவங்களோட முழு உழைப்பு போட்டாலும், ஸோ இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ், மியூசிக் இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு முழு படம். அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம படத்தில் தியேட்டரில் போய் பார்க்கும்போது வந்து ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவாங்க. ஸோ அதுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருக்கோ அத்தனை டிபார்ட்மெண்ட்டும் உழைக்க வேண்டியதாக இருக்குது ஒரு படம் வெளியே வர்றதுக்கு, மக்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு. ஸோ எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஹார்ட் ஒர்க் நல்லாவே இந்த ட்ரெயிலரில் தெரியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர் நல்லா பார்த்தீங்கன்னா வேறு அந்த காமெடி ஆக்டர்ஸ் யாருமே இல்லை, எல்லாமே வந்து கார்த்திக் சார் அவரே பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு சிலரில் ஃபுல் ஃப்ளெட்ஜாக காமெடி வந்து பண்ண முடியும். அதில் வந்து முக்கியமான இடத்துல கார்த்திக் சார் இருக்கார். அவர் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக அவரால் ஒரு காமெடி படத்தை வந்து தூக்கி தோளில் சுமக்க முடியும். ஸோ அப்படி ஒரு படமாக தான் இது நான் பார்க்குறேன். அதில் பொலிட்டிக்கல், வேறு ஒரு ட்ராமா இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்க்ரீன் பிளேயோட பார்க்கும்போது ஒரு மாதிரி அப்படியே கொண்டு போகும் படம். ஸோ நல்லாயிருக்கு. சந்தோஷ் நாராயணன் பிஜிஎம் அது சொல்ல வேணும். கடைசியில் வந்து அந்த ட்ரெயிலரோட லாஸ்ட் போர்ஷனில் வந்து அந்த பிஜிஎம் வந்து நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊர் இருந்த உண்மை அந்த பாட்டு வந்துலாம் வந்தது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியான ஜானரில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம எத்தனையோ படங்கள், எத்தனையோ விண்டேஜ் சாங்ஸ் வந்து நிறைய படங்களில் இப்போ பார்க்குறோம். ஸோ எம்ஜிஆர் அவருடைய ட்ரிபியூட் படத்தில் இப்படி ஒரு பாட்டு வச்சது வந்து வேறு லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அங்கே தான் வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுவும் கார்த்தி சார் வந்து அந்த வாத்தியார் கெட்டப்பில் அப்படி வரும்போது நல்லா பார்க்க, அவருக்கு அந்த கெட்டப்பாக லுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாம் மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. பாய்.